நான் வெல்கம் டு தி டே. ஸோ ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி அதனால தான் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Pinterest ஆப்புக்கு போய்க்கோங்க. அதில் போயிட்டு இந்த மாதிரி க்ளோயிங் வால்பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஸோ க்ளோயிங் இமேஜஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், க்ளோயிங் வால்பேப்பர் அஸ்தட்டிக் கொடுத்தனாவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழேயே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவான இமேஜஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேலே பாருங்கள், வெறும் க்ளோ கொடுக்காம டார்க் க்ளோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இமேஜ் காட்டும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இன்ஷாட்டுக்கு வந்துடலாம். இன்ஷாட்டுக்கு வந்துட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நியூ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்ட்டு மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும். நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாக வந்துட்டு ஆடியோ வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணுறேன். வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே வந்து ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்துட்டு இன்ஷாட்டில் வந்துட்டு உங்களுக்கு சாங் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்துட்டு இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இமேஜ் வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா ஒரு தடவை, ஆடியோவும் இமேஜும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஃபாண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த ஃபாண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு டைப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோவும் சேம் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இல்லை அதே ஷேடில் வந்து லைட் ஷேடில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோ ஆப்ஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இந்த க்ளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ஸோ ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இமேஜ் லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். தென் அனிமேஷன். ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், பட் மறுபடியும் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சிங்கிள் லெட்டரில். ஸோ இன் அனிமேஷனுக்கு இதுவும், அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்பேன். ஸோ இன் தனியாக அவுட் தனியாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்துட்டு ஆல்ரெடி பழைய அனிமேஷன்லாம் அதெல்லாம் நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வீடியோ என்வரில் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் லிரிக்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஸோ நீங்கள் எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 2-3 ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாமே லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் வந்து காப்பி பண்ணி எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. தென் லிரிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாமே பண்ண போகிறீங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஒரு தடவை நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு எடிட் பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டார்டிங்லேயே எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1க்கு 2 தடவை கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் எப்போ சொல்கிறது தான். இப்போ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தொலைவர மாதிரி இருக்கும், இதே வேலை தான். ஸோ ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு கேம் ஷேக், இதை பார்த்திங்கன்னா வேல்யூ பார்த்திங்களா ரொம்ப லைட்டாக வச்சுருக்கேன், அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பிப்புக்கு போய்ட்டு நாம் வந்து ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த
பிப் வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபாண்ட்டுமே அந்த வீடியோவும் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜெல்லாம் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரிவ்யூ வீடியோவும் அதில் இருக்கும். ஸோ வேணுன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஃபுல் வீடியோவாக இருக்கும் எடிட் பண்ணது. இப்போ பிப்பில் போய்ட்டு நான் இப்போ வந்து அந்த ஓவர்லே வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு பிளெண்டு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃபுல் இமேஜுக்கும் வந்து நல்லா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் லிங்க்கு கீழே இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இருக்கும். ஸோ பர்த்டேஸ் ஆனிவர்சரிஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.